ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷருத்ர நெஸ்ட். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குன்றத்தூர் முருகன் கோவில். சுப்பிரமணியர் கோவில்கள் தமிழ்நாட்டின் பல இருந்தாலும் அவற்றில் முக்கியமான திருத்தலமாக இருக்கக்கூடியது குன்றத்தூரில் குடிகொண்ட குமரனது ஆலயமாகும். தமிழ் மக்களின் பெரும் கடவுளாக விளங்கும் முருகப்பெருமானுக்கு நிறைய பெயர்கள் இருந்தாலும் சுப்பிரமணியர் என்ற பெயருக்கு தனிப்பட்ட பொருள் இருக்கிறது. அதாவது நாணத்தை தனது அடியார்களுக்கு அருள்கின்றவன் என்று அர்த்தமாகும். நாணத்தின் திருவடிவாக முருகனது உருவம் திகழ்வதாக பல்வேறு மகான்கள் விளக்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முருகனை மனதால் நினைத்தால் கூட ஞானம் ஏற்படும் என்பது அடியார்களது நம்பிக்கை. அத்தகைய சுப்பிரமணியர் கோவில்கள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் உள்ளன. அவற்றில் முக்கியமான திருத்தலமாக இருக்கக்கூடியது குன்றத்தூரில் குடிகொண்ட குமரனது ஆலயமாகும். சிறு குன்றின் மீது அமைக்கப்பட்ட இக்கோவிலை தரிசிக்க 80 படிகளுக்கும் மேலாக ஏறி செல்ல வேண்டும். வழியில் இருக்கும் வலஞ்சுழி விநாயகர் நமது தடைகளை சுலபமாக விலக்கி அருள் புரியக்கூடியவர். அவரை அன்புடன் வணங்கிவிட்டு மேலே சென்றவுடன் கலைத்திறனுடன் அமைக்கப்பட்ட கொடிமரத்தை தரிசிக்கலாம். கொடிமரத்தை வணங்கிய பிறகு மூலவரை வழிபட செல்ல வேண்டும். இந்த திருத்தலத்தில் மூலவராக வீற்றிருப்பவருக்கு சுப்பிரமணியர் என்ற திருநாமத்துடன் வள்ளி தெய்வானை சமேதராக அருள் புரிகிறார். கோவில் அமைந்துள்ள மண்டபத்தின் ஓரத்தில் உள்ள அரச மரத்தின் அடியில் நாகலிங்கேஸ்வரர் அருள் தருகிறார். தொட்டில் கட்டி வழிபாடு. அரச மரத்தின் கிளைகளில் பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டி தொட்டில்கள் கட்டியதன் வாயிலாக குழந்தை வரம் கிடைத்துள்ளது என்பது பலருக்கும் அனுபவமாக உள்ளது. இங்கேயுள்ள அரச மரத்தில் தொட்டில் கட்டி பிரார்த்தித்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக கடைபிடித்து வரப்படுகிறது. தங்களது பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் குழந்தையின் எடைக்கும் எடை, பழம், சர்க்கரை, வெல்லம் என்று ஏதாவது காணிக்கையாக செலுத்துவது வழக்கம். கருவறை சிறப்பு. கருவறை சன்னதி முன்புள்ள துவாலபாலர்களுக்கு வஜ்ரம், சூலாயுதம் என்று முருகனுக்கு உரிய ஆயுதங்கள் இருக்கின்றன. கருவறையில் முருகன், தெய்வானை, வள்ளி ஆகிய திருமூர்த்தங்கள் உள்ளன என்றபடி மூவரையும் ஒரே சமயத்தில் தரிசனம் செய்வது சிரமம். காரணம், கருவறை மற்றும் சிலைகளின் வடிவமைப்பு அவ்வாறு அமைந்துள்ளது. அதை சுவாரஸ்யமாக சொல்வதென்றால், ஒரு பக்கமாக நின்று தரிசனம் செய்யும் போது முருகனும் வள்ளியும் மட்டும் தெரிவார்கள். தெய்வானையின் உருவம் தெரியாது. இன்னொரு பக்கத்தில் நின்று தரிசித்தால் முருகனும் தெய்வானையும் தெரிவார்கள். வள்ளியின் உருவம் தெரியாது. கருவறைக்கு வெளியே வாசலில் நின்று தரிசிக்கும் போது மூவரையும் ஒரு சேர தரிசனம் தர மாட்டார்கள். மூலவரான முருகனை மட்டும் பார்க்க முடியும். இங்குள்ள வில்வ மரத்தடியில் வில்வ விநாயகர் வீற்றிருக்கிறார். அவரை வழிபட்டால் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெறலாம். இத்தலத்தில் முருகன் வடக்கு திசை நோக்கி வீற்றிருப்பது மிகவும் விசேஷமானது. ஏனென்றால் வடக்கு திசை நோக்கியவாறு தமது திருமுக மண்டலத்தை வைத்துள்ள திருத்தலம் தமிழக அளவில் குன்றத்தூர் மட்டும்தான் என்பது ஆச்சரியமானது. விபூதி பிரசாதம். பாடல் பெற்ற இத்தலத்தில் மூலவர் சுப்பிரமணியருக்கு நடத்தப்படும் அபிஷேக விபூதிதான் தினமும் அனைவருக்கும் பிரசாதமாக தரப்படுகிறது. கந்தசஷ்டி விழாவானது இத்தலத்தில் 8 நாட்களுக்கு விமர்சையாக கொண்டாடப்படும். சூரசம்ஹார விழாவின் 6வது நாள் சூரசம்ஹாரம், 7வது நாள் வள்ளி திருமணம், 8வது நாள் தெய்வானை திருமணம் என்ற முறையில் விழா நடத்தப்படுகிறது.
இங்கு சிவாகம் முறைப்படி அன்றாட பூஜைகள், வாராந்திர பூஜைகள், மாதாந்திர பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. குன்றத்தூரானது குழந்தைகளுக்கு வரக்கூடிய உடல் ரீதியான கடுமையான நோய்களுக்கு இங்கு வந்து தவிடு மற்றும் வெல்லம் வழங்கி, இது உனது குழந்தை, அதனால் நீயே காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி முருகனுக்கு தத்து கொடுத்து வழிபாடுகள் செய்து முடித்து குழந்தையை அழைத்து சென்று விடுவார்கள். அந்த குழந்தையை கந்தக்கடவுள் குறைகள் ஏதுமின்றி காப்பார் என்பது பக்தர்களது உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது. பக்தர்களது பெரும் நம்பிக்கையானது இத்தலத்து முருகனுக்கு திருமண தடைகளை விலக்கக்கூடியவராக விளங்குகிறார் என்பதாகும். அதன் காரணமாக திருமணத்தடை உள்ளவர்கள் அதிக அளவில் இங்கு நேர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் தங்களது நேர்த்திக்கடனுக்காக முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்தும் வஸ்திரம் அணிவித்தும் அபிஷேகம் செய்தும் வழிபாடு செய்கிறார்கள். மூலஸ்தான தரிசன வைபவம் முடிந்த பிறகு திருக்கோவிலை வலம் வர வேண்டும் என்பது ஆகம விதியாகும். அப்படி முருகனது சன்னதியை வலம் வரும்பொழுது கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, துர்க்கை ஆகிய மூர்த்தங்கள் உள்ளன. கோவிலின் பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, பைரவர், நாகர், நவகிரக சன்னதிகள் ஆகியவை அமைந்துள்ளன. மூலவர் சன்னதி மீதுள்ள விமானம் ஷட்கோண அமைப்பில், அதாவது முருகனின் சாட்சர மந்திர அலைகளுக்கு உகந்ததாக அமைக்கப்பட்டுள்ளது. 3 நிலையில் அமைக்கப்பட்ட ராஜகோபுரம், திருக்கல்யாண மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம், விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர், பைரவர், நவகிரகங்கள், தீர்த்த கிணறு, தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, வில்வ மரத்தடி விநாயகர் என்று சிறப்புற விளங்குகிறது குன்றத்தூர் முருகனின் திருக்கோவில். தல வரலாறு. புராணங்களின்படி முருகன் திருத்தணியை அடைவதற்கு முன்பு இந்த இடத்தில் ஒரு சிவலிங்கத்தை வணங்கினார். தரகாசூரன் என்ற அசுரன் தேவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான். முருகன் தனது படையை திரட்டி திருப்பூரில் அவனுடன் கடுமையான போரில் ஈடுபட்டு அவனை தோற்கடித்தான். போருக்கு பிறகு இறைவன் திருத்தணிக்கு சென்று மீண்டும் அமைதியடைய விரும்பினார். திருத்தணிக்கு செல்லும் வழியில் ஒரு சிறிய மலையைக் கண்டு அங்கே சில நாட்கள் ஓய்வெடுக்க முடிவு செய்தார். மலையில் தங்கியிருந்த போது ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதை ஒவ்வொரு நாளும் வழிபட்டார். இந்த சிவனை கந்தாழேஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். மேலும் இந்த லிங்கத்தை குன்றத்தூரின் அடிவாரத்தில் காணலாம். கந்தன் அவரை வணங்கியதால் அவர் அவ்வாறு அழைக்கப்பட்டார். பின்னர் சோழ மன்னர் 2ஆம் குலோத்துங்கன் இந்த இடத்தில் கோயிலை கட்டினார். முருகனால் வழிபடப்படும் சிவபெருமானுக்கு ஒரு தனி சன்னதி உள்ளது. மலை, குன்று அல்லது மலை எங்கிருந்தாலும் முருகனை அங்கே காணலாம் என்பது ஒரு தமிழ் பழமொழி. குன்றத்தூர் முருகன் கோயில் அதன் கட்டிடக்கலை, மத நம்பிக்கை மற்றும் இயற்கை அழகுக்கு பெயர் பெற்றது. இந்த இடம் பக்தர்களுக்கு ஆன்மீக அமைதியும் மன அமைதியும் வழங்குகிறது. கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள மரங்களும் பசுமையும் இதை இன்னும் கவர்ச்சிகரமானதாக ஆக்குகின்றன. இடத்தின் அமைதியும் பக்தர்களுக்கு தியான உணர்வையும் செறிவு உணர்வையும் வழங்குகிறது. குன்றத்தூர் முருகன் கோயில் பக்தர்களுக்கு ஒரு புனித தலமாக மட்டுமல்லாமல் சென்னையை சுற்றியுள்ள மக்களுக்கு ஒரு முக்கிய மத மற்றும் சுற்றுலா தலமாகவும் உருவெடுத்துள்ளது. இந்த கோயிலுக்கு செல்வது உங்களுக்கு மன அமைதியை தருவது மட்டுமல்லாமல் இந்திய கலாச்சாரம் மற்றும் வரலாற்றின் ஆழத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறது. இந்த முருக பெருமானை வழிபட்டால் திருமண வரம் உட்பட வாழ்வை வளமாக்கும் பல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. எனவே இங்கு நாள்தோறும் பக்தர்கள் நாடி வந்து வழிபட்டு செல்கின்றனர். குன்றத்தூர் முருகன் கோவில் நேரம். ஞாயிற்றுக்கிழமைகள் உட்பட வாரத்தின் அனைத்து நாட்களிலும் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், பிற்பகல் 3:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். இருப்பினும் பண்டிகைகள் மற்றும் சிறப்பு நிகழ்வுகளின் போது இந்த நேரங்கள் சற்று மாறக்கூடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த கோவிலில் பல முக்கியமான திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. அவற்றில் சில வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, திருக்கார்த்திகை, தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு, தைப்பூசம், தைப்பொங்கல், பங்குனி உத்திரம், சித்திரை சஷ்டி, ஆடி கிருத்திகை. கந்த சஷ்டி இங்கு ஒரு மிகப்பெரிய திருவிழா.
கார்த்திகை தீபமும் கோயிலில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. மலை கோயிலில் தீபம் ஏற்றப்படும். ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திர தினம் இங்கு புனிதமாக கருதப்படுகிறது. வீடு மனை வாங்கும் என்பதற்காக கல் எடுக்கின்றனர். கல் அடுக்கி வைத்தால் அது நிறைவேறும் என்பது ஐதீகம். குன்றத்தூர் மலைக்கு இடப்புறமுள்ள மலைக்குன்றின் மீது திருக்கார்த்திகை தீபத்தூண் அமைந்துள்ளது. வருடாந்தோறும் திருக்கார்த்திகை தீபத்தன்று குன்றின் மீது அமைந்துள்ள தீபத்தூணில் பெரிய அகண்டம் வைத்து தீபம் ஏற்றப்படும். தென்தணிகை என்று பக்தர்களால் போற்றப்படும் திருத்தலம் குன்றத்தூர். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான முருகப்பெருமானை தரிசித்து நாமும் நம் வாழ்வில் நலம் பெறுவோம். அமைவிடம் சென்னைக்கு அருகே தாம்பரத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிலும் பல்லாவரத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது குன்றத்தூர். சென்னை பிராட்வே பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிலும் பூந்தமல்லியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது குன்றத்தூர் திருத்தலம். திருமண தடை, குழந்தை பேறு, சொந்த வீடு அமைய, குழந்தைகள் நோயிலிருந்து விடுபட குன்றத்தூர் முருகனை மனதார தரிசியுங்கள். வாழ்வில் பல மாற்றங்களை காணலாம். குன்றத்தூர் முருகா, உன்னை போற்றுகிறோம், வணங்குகிறோம், வேண்டுகிறோம். அனைவரும் வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.